வெல்கம் டு சாய்ஸ் அகாடமி. அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நம்ம மரபு சொற்கள், அதாவது மரபு பெயர்கள் பார்க்க போகிறோம். அதில் ஒளி மரபு, அப்புறம் இளமை பெயர்கள், வினை மரபு, இதெல்லாம் நம்ம கொடுத்துருக்காங்க. இந்த தலைப்புகள் நம்ம எந்த புத்தகத்திலேருந்து பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பயிற்சி தமிழ் அப்படின்ற ஒரு அவுட் சோர்ஸ் புத்தகத்தில் தான் பார்க்க போகிறோம். இதில் இருக்கக்கூடிய தகவல்கள் எல்லாமே இதற்கு முன்னாடி நம்ம ஸ்கூல் புக்கோட இருக்கக்கூடிய மரபு பெயர்கள், மரபு சொற்கள் இருக்கக்கூடிய ஒரு பிடிஎஃபையும் பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்துருந்தோம். ஸ்கூல் புக்கில் இருக்கிறது எல்லாத்தையுமே நீங்கள் படிச்சிருப்பீங்க, சரிங்களா? அதனால தான் அவுட் சோர்ஸில் இருக்கிறத மட்டும் நம்ம நடத்தி கொடுக்குறோம். அவுட் சோர்ஸில் நீங்கள் ஸ்கூல் புக்கில் படித்ததுக்கும் அவுட் சோர்ஸ்லேயும் ஒரு சில தகவல்கள் மாற்றமடைந்திருக்கலாம், சரிங்களா? அதனால் நீங்கள் ஸ்கூல் புக்கில் இருக்கிறதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க, சரிங்களா? ஸ்கூல் புக்கில் இருக்கிறது தான் நம்ம டேரிங்காக எங்கேயுமே சேலஞ்ச் பண்ண முடியும். இதில் இருக்கிறத ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. ஒருவேளை இதுவும் வரலான்னு, ஒருவேளை ஸ்கூல் புக்கில் இருக்கிறது ஆப்ஷனில் இல்லை அப்படின்ற பட்சத்தில் இதில் இருக்கக்கூடிய தகவல்கள் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் சரியான விடை அப்படின்னு சொல்லி விடையளிக்கலாம், சரிங்களா? இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்களா? பாருங்கள், மரபு சொற்கள். உயிரினங்கள் சிலவற்றின் தொனிகள். தொனிகள்லாம் என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தொனிகள் அப்படின்னா என்னது? ஒலி. என்ன உன் பேச்சோட தொனியே மாறுது அப்படின்னு சொல்லும் இல்லையா? என்னது? அதாவது ஒலிக்கிற ஒலிப்பு மாறுது அப்படின்ற பொருள். தொனின்னா என்னது? ஒலி. போலாங்களா? பாருங்கள், அணில். அணில் என்ன செய்யும்? அணில் கீச்சிடும், சரிங்களா? ஆடு கத்தும். ஆந்தை அலரும். எருது நம்ம ஸ்கூல் புக்கில் எக்காலமிடும் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? எருது முக்காரம் போடும். இதை நீங்கள் நோட் பண்ணிக்கணும். அடுத்து கரடி கத்தும். கழுதை கத்தும், அதோட எக்ஸ்ட்ரா கூவும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதையும் ஜஸ்ட்டு நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து காகம் கரையும். கிளி பேசும் அல்லது கொஞ்சும். குதிரை கனைக்கும். குயில் கூவும். குருவி கீச்சிடும். கோழி கொக்கரிக்கும். சிங்கம் முழங்கும் அப்படின்னு சொல்லி ஸ்கூல் புக்கில் இருக்கும். சில இடங்களில் பழைய புத்தகங்கள் எல்லாம் கர்ஜிக்கும் அப்படின்னு சொல்லி இருக்கும், சரிங்களா? அடுத்து சேவல் என்ன செய்யும்? கூவும். தவளை கத்தும். தவளை கத்தும். அடுத்து பாருங்க, தேனி. தேனி அது ஒரு ஈ தானே. தேனி என்ன செய்யும்? ரீங்காரம் செய்யும், சரிங்களா? வண்டுக்குமே நம்ம ரீங்காரம் விடும் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். ஆனால் வண்டுக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டது வண்டு முரளும் அப்படிங்கிறதான் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு. இது ஒருவேளை தேனிக்கு ரீங்காரம் செய்யுங்கிறது இல்லை, முரளும் அப்படின்னு இருந்துச்சுன்னா நீங்கள் முரளுங்கிறத சரியான விடையாக அளிக்கலாம், சரிங்களா? அடுத்து பாருங்கள், நரி ஊளையிடும். நாய் என்னது? குரைக்கும். பசு கதரும். ஸ்கூல் புக்கில் இருக்கிறதா. அடுத்து பாருங்கள், புதிய தகவல். பள்ளி என்னது? பள்ளி சொல்லும். பன்றி உருமும். புளியுமே உருமும். அடுத்து பாருங்கள், பாம்பு சீரும் அப்படிங்கிறது நமக்கு ஸ்கூல் புக்கில் இருக்குது. பெரும்பாலும் பெருவழக்கா பாம்பு சீரும். எக்ஸ்ட்ரா என்ன கொடுத்துருக்காங்க? பாம்பு இறையும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பாம்பு இறையும் அல்லது சீரும். புலி என்னது? புலி உருமும், சரிங்களா? அடுத்து பாருங்கள், புறா என்னது? குறுகுறுக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதற்கு முன்னாடி நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லாம் பார்த்தா புறா குணுகும் இல்லைன்னா புணுகும் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். புறா குணுகும் அப்படின்னு சிலதில் எழுதியிருப்பாங்க, சிலதில் புணுகும் அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பாங்க, சரிங்களா? அடுத்து பூனை சீரும் அப்படிங்கிறது தான் பெருவழக்கு. பூனை உருமும். புலியுடைய சிற்றினத்தில் வகையில் வரும் இல்லையா? அதனால் பூனை உருமும் அல்லது சீரும். மயில் அகவும். மாடு கத்தும். யானை இருக்கு இல்லையா? யானை என்னது? யானை பிளிரும், சரிங்களா? பசு கதரும், சரிங்களா? வண்டு என்னது? இறையும் சொல்லி கொடுத்துருக்காங்க. வண்டு முரளும் அப்படிங்கிறது நமக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லாம் இருக்குது. முரளும், சரிங்களா? வண்டு முரளும். ஒருவேளை அது இல்லை, இறையும் இருக்குது அப்படின்னா நீங்கள் இறையுங்கிறத சரியாக எப்படியாக தேர்ந்தெடுக்கலாம், சரிங்களா? அடுத்து நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்க வேண்டியது மரபு சொற்களில் என்னது? உயிரினங்களுடைய ஆண் பெயர் பெண் பெயர் நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா கடந்த முறை தேர்வில் ஒரு 3 உயிரினங்களுடைய பெயர் கொடுத்து அதற்கு பெண்பால் பெயர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தொல்காப்பியத்தில் பார்த்தீங்கன்னா இளமை பெயரில் பார்த்தீங்கன்னா 9 வகையான இளமை பெயர்கள் பரப்பவை, ஊர்வன, அப்புறம் முட்டையிடுபவை, நேரடியாக ஈனுபவை அப்படின்னு சொல்லி ஒரு 9 வகையான இளமை பெயர்களை தொல்காப்பியர் வகைப்படுத்தி கொடுத்துருக்காரு. அதெல்லாம் படிக்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்கும். அதுவுமே நம்ம பின்னால் கொடுக்க தான் போகிறோம். நீங்கள் இதை முதல்ல பார்த்துட்டிங்கன்னா வாட் இஸ் வாட் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் ஆயிரும். இதோட ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய தகவல்கள் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு இதுவே மோர் தென் எனஃப், சரிங்களா? அதை தாண்டி நம்ம எக்ஸ்ட்ரா தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் சில தகவல்கள் நம்ம இந்த அவுட் சோர்ஸ்லேயே ஆட் பண்ணியிருக்கோம், சரிங்களா? இது
அவுட் சோர்ஸில் வந்து பின்பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு 6 பக்கம், இதற்கு முன்னாடி சில பக்கங்கள் இருக்குது, அதையுமே வந்து நம்ம தொடர்ச்சியாக நடத்தி கொடுப்போம். சரிங்களா, கவனிங்க. இப்போ உயிரினங்கள் அதனுடைய ஆண் பெயர் பெண் பெயர் வந்து பார்க்க போகிறோம். பாருங்கள், ஆடு, ஆடுங்கிறது பொது பெயர். சரிங்களா, உயிரினம் சொல்லி கொடுத்துருக்காங்களா, இது எல்லாமே பொது பெயர். இங்கே எல்லாம் ஆண் பெயர் பெண் பெயர். சரிங்களா, ஆடு என்பதனுடைய ஆண் பெயர் தகர், கடா. நம்ம திருக்குறளில் பொருதகர் அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். ஆட்டினுடைய பெண் பெயர் வந்து மரி. அடுத்து எருமையினுடைய ஆண் பெயர் வந்து கடா கண்டி. சரிங்களா, கடா கண்டி. எருமையினுடைய பெண் பெயர் வந்து என்னது, நாகு கிடேரி. வீட்டில எல்லாம் வந்து மாடு பெண் குட்டி போட்டுச்சுன்னா, பெண் கன்று இருந்துச்சுன்னா என்ன சொல்லலாம், கிடாரி கன்று அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, மாடு வளர்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அடுத்து பாருங்க, குதிரையினுடைய ஆண் பெயர் வந்து குண்டு. சரிங்களா, பெண் பெயர் பாருங்க 2 பேர் கொடுத்துருக்காங்க, ஒன்று பெட்டை. சரிங்களா, அடுத்து வந்து வடவை. சரிங்களா, அடுத்து குரங்கினுடைய ஆண் பெயர் வந்து கடுவன் இல்லைன்னா திம்மன் அப்படின்னு சொல்லுவாங்க. குரங்கினுடைய பெண் பெயர் வந்து மந்தி. இது வந்து நமக்கு நம்ம குற்றால குறவஞ்சிலாம் பார்த்துருப்போம் இல்லையா, மந்தி சிந்தும் கனிகளுக்கு வான்கவிகள் கெஞ்சும் அப்படிலாம் படிச்சிருப்போம் இல்லையா. அப்போ மந்தி அப்படிங்கிறது என்னது, பெண் குரங்கு. சரிங்களா, அடுத்து கோழி, கோழியினுடைய ஆண் பெயர் வந்து என்னது, சேவல். பெண் பெயர் பாருங்க, கோழிக்கு பேடு. சரிங்களா, நம்ம பெட்டக்கோழி அப்படின்னு பொதுவாக சொல்லுவோம், பேடு. அப்புறம் வந்து என்னது, அழகு. சரிங்களா, அழகு. அடுத்து நண்டினுடைய ஆண் பெயர் பாருங்க, நண்டினுடைய ஆண் பெயர் வந்து அளவன், அளவன். நண்டினுடைய பெண் பெயர் வந்து பெடை. சரிங்களா, பெட்டை கிடையாது, பெடை. அடுத்து நாய், நாயினுடைய ஆண் பெயர் வந்து கடுவன். இதற்கு முன்னாடி பார்த்துருக்கோம், குரங்குக்கு என்னது கடுவன் பார்த்தோமா. அடுத்து நாயினுடைய பெண் பெயர் வந்து பாருங்க பெட்டை. சரிங்களா, பெட்டை. அடுத்து பன்றியினுடைய ஆண் பெயர் வந்து கேழல். நம்ம பொதுவாக கேழல்னா பன்றி அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம். பெண் பெயர் வந்து பார்த்தீங்கன்னா பினா. சரிங்களா, இந்த மாதிரி வந்துச்சுன்னா இது வந்து நா. சரிங்களா, நான் அர்த்தம். எழுத்து சீர்திருத்தத்தில் மாற்றிருப்பாங்க. சரிங்களா, பெரியார் வந்து இந்த மாதிரி அச்சுப்பிள்ளை கோர்க்கும் பொழுது சிரமமாக இருக்குது அப்படின்னு சொல்லி என்னது இந்த மாதிரி எழுத்து சீர்திருத்தம் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா, அடுத்து புலி, புலியினுடைய ஆண் பெயர் வந்து போத்து. போத்துனா பொதுவாக வந்து எருமையை வந்து போத்து அப்படின்னு சொல்லுவாங்க. புலியினுடைய ஆண் பெயர் போத்து அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க, தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து புலியினுடைய பெண் பெயர் பாருங்க பினா. சரிங்களா, புலியினுடைய பெண் பெயரும் பினா. அடுத்து பூனையினுடைய ஆண் பெயர் வந்து கடுவன். சரிங்களா, நம்ம ஏற்கனவே குரங்கு, அடுத்து நாய், அதற்கடுத்து பூனை, இது எல்லாமே வந்து ஆண் பேர் வந்து என்னது, கடுவன். குரங்கு மட்டும் எக்ஸ்ட்ரா திம்மன் ஒரு பேர் பார்த்துருக்கோம். சரிங்களா, அடுத்து பூனையினுடைய பெண் பெயர் வந்து பெட்டை. நாய்க்குமே வந்து நம்ம பெட்டை தான் பார்த்துருப்போம். சரிங்களா, அடுத்து மயில், மயிலுடைய ஆண் பெயர் வந்து போத்து. சரிங்களா, இதே மாதிரி போத்து இதுக்கு முன்னாடி புலிக்கு பார்த்துருக்கோம். சரிங்களா, அப்போ மயில் ஆண் பெயர் வந்து என்னது, போத்து. பெண் பெயர் அழகு. இது வந்து நம்ம கோழிக்கு பார்த்துருப்போம், பேடு மற்றும் அழகு. இங்கே இருக்குதுங்களா, பார்த்துருக்குமா, அவ்வளோதான். எது எது ஒரே மாதிரி இருக்கோ அதை எடுத்து நோட் பண்ணி வச்சு அதை டிஃபரன்ஷியேஷன் தெரிஞ்சுக்கோங்க. அது தெரிஞ்சுக்கிட்டாலே உங்களுக்கு இந்த டாபிக் கிளியர் ஆகிடும். சரிங்களா, அடுத்து போகலாமா. பாருங்கள், மாடு, மாடு அப்படிங்கிறது பொது பெயர். அதற்கு ஆண் பெயர் என்னென்னு பாருங்கள், ஏறு. சரிங்களா, ஏறு தழுவுதல் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோமா. அடுத்து காளை, நமக்கு தெரியும். அடுத்து வந்து என்னது, எருது. இது எல்லாமே வந்து என்னது, மாட்டினுடைய ஆண் பெயர். பெண் பெயர் பாருங்கள், நாகு, பசு. பசு நமக்கு நல்லா தெரியும், நாகுங்கிற பெயரை ஞாபகம் வச்சுட்டா போதும். அடுத்து மான் அப்படிங்கிறது பொது பெயருங்க. கலை அப்படின்னாலே ஆண்மான். சரிங்களா, கலைனாலே பொதுவாக ஆண்மான். அடுத்து வந்து பிணை, பிணைனாலே என்னது, பெண்மான். சரிங்களா, பிணைனாலே பொதுவாக பெண்மான் அப்படின்னு சொல்லி நம்ம அதிகமாக படிச்சிருக்கோம். எக்ஸ்ட்ரா நம்ம தெரிஞ்சு போது இந்த முசு, முசுன்னா இது வந்து ஒரு வகையான குரங்கு. சரிங்களா, முசுங்கிறது குரங்கு. அதற்குமே வந்து பாருங்கள் ஆண் பெயர் கலை, பெண் பெயர் பிணை. அப்போ ஒருவேளை கலைனா வந்து ஒன்று வாலிலா குரங்கு, குரங்குன்னு ஒரு வகையிலையும் வரும், மானுலேயும் ஒரு ஆண் மானை குறிக்கக்கூடியதாக வரும். சரிங்களா, ஆண் குரங்கில் ஒரு வகையாகவும் வரும். அதே போல் தான் பிணை. சரிங்களா, பெண் மானை குறிக்கக்கூடியதாகவும் வரும். குரங்கு ஒரு வகையில் இருக்கக்கூடிய பெண் குரங்கை குறிக்கக்கூடியது பிணை. அப்போ மந்தி, பொதுவாக குரங்குகளுக்கு வந்து நம்ம மந்தின்னு பார்த்துருப்போம். அடுத்து வந்து என்னது, பிணை. சரிங்களா, அடுத்து வந்து நம்ம யானை பார்க்க போகிறோம். சரிங்களா, பாருங்கள், யானை, யானையுடைய ஆண் பெயர் வந்து களிறு. நமக்கு தெரியும் களிறு. பெண் பெயர் வந்து பிடி. சரிங்களா, அதே போல் வேலம் சொல்லுவாங்க, வேலம். வேலம்னாலும் ஆண் யானையை குறிக்கி, இல்லைன்னா வெள்ளை யானை அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக வேலம்னா ஆண் யானை தான். சரிங்களா, களிறு அப்படிங்கிறது ஆண் யானைக்குரிய பெயர். பிடிங்கிறது என்னது, பெண் யானைக்குரிய பெயர். கரி அப்படின்னாலும் யானையை குறிக்கக்கூடிய ஒரு சொல் தான். அடுத்து பாருங்கள், பறவைகள். பொதுவாகவே பறவைகளை வந்து ஆணை வந்து சேவல் அப்படின்னு சொல்லுவாங்க, பெண்ணை வந்து என்னது, பெடை அல்லது பேடு அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, அடுத்து வந்து நம்ம இளமை பெயர்கள் பார்க்க போகிறோம். சரிங்களா, இளமை பெயர்கள் பாருங்கள், அணிலினுடைய இளமை பெயர் பாருங்கள், அணில். அணிலுக்கு வந்து என்னென்ன இளமை பெயர் இருக்குன்னா, அணில் குஞ்சு,
அணிற்குட்டி, அணிற்பரல், அணிற்பிள்ளை. அணிற்பிள்ளை தான் வந்து நம்ம பெரும்பாலும் பயன்படுத்துகிறோம் வழக்கத்தில், பள்ளி புத்தகத்தில் அதாக இருக்குது அணிற்பிள்ளை. சரிங்களா. அடுத்து வந்து ஆட்டுக்குட்டி, சரிங்களா. எருமை கன்று, எலி குஞ்சு, சரிங்களா. எலி குஞ்சு தேவைப்படுங்கிறதுல எலிக்குட்டி அப்படின்னும் சொல்லுவாங்க. அடுத்து பாருங்கள், கமுகு பார்க்குறது இல்லையா, கமுகு கன்று, சரிங்களா. அதே போல் கமுகு பிள்ளை அப்படின்னும் சொல்லலாம். கமுகு கன்று தான் வந்து நம்ம பெரும்பாலும் பயன்படுத்திட்டு வரோம். அடுத்து பாருங்கள், கரடி குட்டி, அதான் வந்து நம்ம பெரும்பாலும் பயன்படுத்திட்டு வரோம். அதே போல் கரடி குடாவடி அப்படின்னு ஒரு சொல் கொடுத்துருக்காங்க, இதை நீங்கள் எக்ஸ்ட்ரா பார்த்துக்கணும். அடுத்து பாருங்கள், காக்கை குஞ்சு, காக்கை பிள்ளை, அதாவது பார்ப்புகள், பறவை இனத்துக்கு வந்து இந்த பிள்ளை குஞ்சு இதெல்லாம் வரும் பார்ப்பினங்களுக்கு, சரிங்களா. அடுத்து கிளி, கிளிக்கு வந்து என்னது கிளி பிள்ளை, பெருவழக்காக இருக்கக்கூடியது வந்து என்னது கிளி பிள்ளை. அடுத்து வந்து கிளி குஞ்சு தெரிஞ்சுக்கோங்க. கீரிக்கு வந்து என்னது பெருவழக்காக இருக்கக்கூடியது கீரி பிள்ளை தான், சரிங்களா. அணிற்பிள்ளை, கிளிப்பிள்ளை, கீரிப்பிள்ளை, தென்னம்பிள்ளை இதெல்லாம் வந்து என்னது பிள்ளையில் வரக்கூடியது. கீரி குட்டி எக்ஸ்ட்ரா நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, சரிங்களா. பிள்ளை இருந்தால் பிள்ளை தான் வந்து நீங்கள் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் தரணும். இப்போ சொன்ன இல்லையா பிள்ளை, அதுக்கெல்லாம் நீங்கள் பிள்ளை தான் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் தரணும். அடுத்து பாருங்கள், குதிரை குட்டி, சரிங்களா. குதிரைக்கு வந்து என்னது குட்டி. குரங்கு குட்டி அல்லது குரங்கு பரல், சரிங்களா. கோழி குஞ்சு, அதே போல் இந்த முட்டையிட்டு இது பண்ணதுலையே அதுக்கெல்லாமே வந்துட்டு அது குஞ்சு அப்படிங்கிற வார்த்தை பொதுவாக வரும். அதே போல் பிள்ளையுமே வரும், சரிங்களா. கோழி பார்த்துட்டோமா. அடுத்து பாருங்கள், தவளை, தவளை குஞ்சு இல்லைன்னா தவளை பேத்தை, வார்த்தை புதுசாக இருக்கா நோட் பண்ணிக்கணும். அடுத்து வந்து என்ன தென்னம்பிள்ளை, சரிங்களா. தென்னங்கன்று அப்படிங்கிறது நம்ம பொதுவாக பயன்படுத்த மாட்டோம், தென்னம்பிள்ளை அப்படிங்கிறது தான் பெருவழக்கு. அடுத்து பாருங்கள், நாய்க்குட்டி அப்படிங்கிறது தான் சரியானது. அதே போல் சில இடங்களில் நாய் குருளை, நாய் பரல்னு கூட பயன்படுத்துவாங்க, சரிங்களா. நாய் குட்டிங்கிறது நம்ம பொதுவாக பயன்படுத்திட்டு வரோம், குருளை பரல் அப்படின்ற பேரும் வரும். அடுத்து பாருங்கள், நெல், நெல் இருக்கு இல்லையா இளம்பயிர், நெல்லுக்கு வந்து என்னது நெல் நாற்று, சரிங்களா. பயிர்கள் எல்லாத்தையுமே வந்து நாற்று, இப்போ தக்காளி நாற்று நடவு நட்டுருக்கோம் அப்படிலாம் சொல்லுவாங்க. தக்காளி நாற்று வந்திருக்கு, கத்திரிக்காய் நாற்று போட்டிருக்கோம், நெல் நாற்று விட்ருக்கோம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்போ பயிர்கள் இளமை பேர் என்னது நாற்று. அதே போல் பலா, பலாக்கு வந்து பலாக்கன்று. பனைக்கு வந்து இளமை பேர் என்னது பனை வடலி இல்லைன்னா மடலி அப்படின்னு சொல்லி நமக்கு ஸ்கூல் புக்கில் இருக்குது, பனை வடலி அல்லது மடலி. அடுத்து பாருங்கள், பாம்பு குட்டி, சரிங்களா. புலி குருளை கொடுத்துருக்காங்களா, புலிக்குட்டி புலிக்குருளை. ஆனால் நம்ம ஸ்கூல் புக்கில் வந்து என்னது புலிப்பரல் அப்படிங்கிறது தான் படிச்சிருக்கோம், அதையும் ஞாபகம் வச்சுக்கணும். புலிப்பரலுக்கு தான் நீங்கள் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் தரணும், சரிங்களா. அதற்கு அடுத்து தான் இந்த குட்டி குருளைக்கலாம். குருளை வந்து குருளைங்கிற சொல்லுக்கு நீங்கள் எதற்கு ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் தரணும்னா சிங்கத்துக்கு தரணும், சிங்கக்குருளை, சரிங்களா. அதான் வந்து ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் தர வேண்டியது. அடுத்து பாருங்கள், பூனை குட்டி, பூனைக்கு வந்து என்னது குட்டிக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் தரணும். பூனை பரல் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும், சரிங்களா. அடுத்து பாருங்கள், மாங்கன்று, மான் கன்று அப்படிங்கிறதா பெருவழக்கு. மான் குட்டி வந்து நம்ம பேச்சு வழக்கில் அதிகமாக பயன்படுத்தணும், அதனால் கொடுத்துருக்காங்க மான் குட்டி மான் கன்று, சரிங்களா. அடுத்து பாருங்கள், மீன் குஞ்சு, முட்டையிட்டு குஞ்சு பொறிக்கிறது இல்லையா குஞ்சு, மீன் குஞ்சு. அடுத்து பாருங்கள், யானை, யானைக்கு வந்து பாருங்கள், யானைக்கு வந்து யானை கன்று நம்ம பார்த்துருப்போம் புத்தகத்தில் இருக்குது. அதோட தெரிஞ்சுக்க வேண்டியது யானை களபம், யானை களபம், யானை போதகம், சரிங்களா. யானை களபம், யானை போதகம், யானை கன்று. அடுத்து வந்து பாருங்கள், வாழை கன்று நம்ம பார்த்துருப்போம், சரிங்களா. ஏன்னா தாவரங்களுக்கு வந்து பொதுவாக கன்று பார்த்துருப்போம், இங்கே குட்டி கொடுத்துருக்காங்க, தெரிஞ்சு வச்சுக்கோங்க, சரிங்களா. வாழை கன்று தான் பெருவழக்கம் நம்ம பயன்படுத்திட்டு வரோம். அடுத்து வந்து என்னது வேம்பு, வேப்பங்கன்று, சரிங்களா, வேப்பங்கன்று. அடுத்து வந்து இலை பெயர்கள் வந்து பார்க்க போகிறோம். இலை பெயர்கள், இலை, இலை முதற் பெயர் பாருங்கள் என்ன தென்னை, தென்னை பனை, தென்னை பனை, இது ரெண்டையுமே வந்து எப்படி சொல்லுவாங்க சின்ன பேரில் ஓலை, தென்னை ஓலை பனை ஓலை அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பாருங்கள், நெல் புல், சரிங்களா, கேழ்வரகு, இதெல்லாம் வந்து என்னது நெற்தாள் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பாருங்கள், வாழை மா, இதை வந்து என்னது இலை, வாழை இலை மாவிலை அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா. அடுத்து வந்து பிஞ்சு பெயர்கள் பாருங்கள், என்னது தென்னை பனை, இவற்றுடைய பிஞ்சை வந்து என்ன சொல்லுவாங்க குறும்பை அப்படின்னு சொல்லுவாங்க. மா இருக்கு இல்லையா, மாவினுடைய பிஞ்சை வந்து மாவடு அப்படின்னு சொல்லுவாங்க. பலாவினுடைய இளம் பிஞ்சை வந்து பலா மூசு அப்படின்னு சொல்லுவாங்க. வாழையினுடைய இளம் பிஞ்சை வந்து வாழை கச்சல் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா. அடுத்து வித்து பெயர்கள் பாருங்கள், வித்து பெயர்கள் வந்து பார்த்தீங்கன்னா மிளகாய், மிளகாயினுடைய வித்து வந்து என்னது விதை, சரிங்களா. அதே போல் கத்தரினுடைய வித்து விதை, நெல் சோளம் இவற்றினுடைய விதையை வந்து என்னது நெர்மணி அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து மா பலா இவற்றினுடைய விதையை வந்து என்னது கொட்டை, மாங்கொட்டை பலாக்கொட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமணக்கு வேப்பமரம் இருக்குல்ல அவற்றினுடைய விதையை வந்து
வேப்பமுத்து, ஆமணக்கு முத்து அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அடுத்து பாருங்க, கூட்டத்தை குறிக்கும் பெயர்கள் பார்க்க போகிறோம். கூட்டத்தை குறிக்கும் பெயர்கள். ஆனா என்னது நமக்கு பசு, அப்போ என்னது ஆநிறை. அடுத்து ஆட்டு மந்தை, ஒளி என்னது ஒளிக்கற்றை, கற்குவியல் அல்லது கற்கும்பி. சரிங்களா? கற்குவியல் அல்லது கற்கும்பி. அடுத்து கள்ளர். சரிங்களா? கள்ளர் கூட்டம். காலால் என்னது இந்த படை அணிவகுப்பு இருக்கு இல்லையா, காலால் படை. சரிங்களா? அடுத்து சனம்னா என்னது மக்கள் கூட்டம் இல்லைன்னா மக்கள் கும்பல், சனக்கூட்டம் இல்லைன்னா சனக்கும்பல் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பாருங்க, சுருட்டு வந்து என்னது சுருட்டு கட்டு. சரிங்களா? சுருட்டு கட்டு. அதே போல் சேனை வந்து என்னது சேனை திரள். சேனைன்னா என்னது படை அணியை வந்து சேனை அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து தானியம் வந்து என்னது தானிய கதிர் அப்படின்னு சொல்லுவாங்க. திறப்பு இருக்கு இல்லையா, திறப்பு கோவை. இது எல்லாமே வந்து என்னது கூட்டத்தை குறிக்கக்கூடிய பெயர்கள். சரிங்களா? அடுத்து பாருங்க, தென்னை மர கூட்டத்தை அதிகமாக இருக்கக்கூடியது என்னன்னு சொல்லுவாங்க, தென்னந்தோப்பு. சரிங்களா? நாற்றை வந்து நாற்றுப்புற மொத்தக்கிட்ட வச்சா என்ன சொல்லுவாங்க, நாற்றுப்பிடி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ கிராமத்துலலாம் பார்த்தீங்கன்னா நெல் நாற்று நடும் பொழுது அந்த முடியேடு அப்படின்வாங்க. அந்த முடியை ரோட்டில் போகும்போது அதை ரோட்டில் வச்சுருப்பாங்க. அதை போடுறவங்க அதில் ஒரு கையில் இருக்க காசு ஒரு 5 ரூபா 10 ரூபாய் கொடுத்துட்டு அதை தொட்டு கொடுவாங்க. அப்போ என்னது அது நாற்று முடி இல்லைன்னா நாற்றுப்பிடி அப்படின்னு சொல்லுவாங்க. நூல் வந்து என்ன சொல்லுவாங்க, நூல் பந்து. சரிங்களா? நூல் பந்து. அதே போல் நெல் வந்து என்னது நெற்குவியல். பல்லுக்கு வந்து பல்வரிசை. சரிங்களா? பழம் வந்து என்னது பழத்தினுடைய கூட்டப்பெயர் பழக்குலை. சரிங்களா? புகையிலையுடைய கூட்டப்பெயர் புகையிலை இருக்கு இல்லையா, அதனுடைய கூட்டப்பெயர் பாருங்க புகையிலை முடிச்சு அல்லது புகையிலை சிப்பம். சரிங்களா? அடுத்து புல்லினுடைய கூட்டப்பெயர் வந்து என்னது புல்கற்றை. சரிங்களா? புல்கற்றை. பூவினுடைய கூட்டப்பெயர் வந்து பூங்கொத்து. சரிங்களா? பேயினுடைய கூட்டப்பெயர் வந்து என்னது பேய்கணம். அதே போல் பூதத்தினுடைய கூட்டப்பெயர் வந்து பூதகணம். கணபதி இருக்கார் இல்லையா, கணபதிக்கு வந்து ஏன் கணபதி அப்படின்னு பேர் வந்துச்சுன்னா கணங்களுக்கு அதிபதி, பூதகணங்களுக்கு அதிபதி அப்படிங்கிறனால. சரிங்களா? அப்போ கணம்னா கூட்டம் சொல்லி நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம். அப்போ பேய்கணம் பூதகணம். சரிங்களா? அடுத்து மணியினுடைய கூட்டம் வந்து என்னது மணி மாலை. சரிங்களா? மரத்தினுடைய கூட்டங்கள் வந்து என்ன சொல்லுவாங்க, ஒன்று காடு அப்படின்றத சொல்லுவாங்க, இல்லைன்னா சோலை. சரிங்களா? சோலைன்னு சொல்லுவாங்க. அடுத்து பாருங்க, மலருடைய கூட்டப்பேர் நம்ம பூன்னு பார்த்தா பூங்கொத்து, மலர்னு பார்த்தோம்னா இது மலர் மாலை அல்லது மலர் செண்டு. சரிங்களா? மலர்கள் அதிகமாக மொத்தமாக சேர்த்து வச்சுருந்தா மலர் மாலை, இல்லைன்னா மலர் செண்டு. கையிலெல்லாம் பூச்செண்டு கொடுக்குறதா சொல்லுவாங்களா, மலர் செண்டு. அடுத்து என்னது மலையினுடைய கூட்டத்தை என்ன சொல்லுவாங்க, மலைத்தொடர். நம்ம கிழக்கு தொடர்ச்சி மலைன்னு சொல்கிறோம் இல்லையா, மலைத்தொடர்னு. மாமரம் அதிகமாக இருந்துச்சுன்னா அது மாந்தோப்பு அப்படின்னு சொல்லுவாங்க, மாஞ்சோலை அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? யானையுடைய அதிகமான யானை இருந்துச்சுன்னா அது யானை கூட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் என்னது யானை பந்தி அப்படின்னும் சொல்லுவாங்க. சரிங்களா? யானை பந்தி, யானை கூட்டம். அடுத்து பாருங்க, சில பிற மரபு சொற்கள் வந்து நம்ம கொடுத்துருக்காங்க, அதையுமே நம்ம தெரிஞ்சுக்குவோம். சரிங்களா? பாருங்க, ஆடு மேய்ப்பவன் மாடு மேய்ப்பவனை எப்படி சொல்லுவாங்கன்னா இடையன், ஆட்டிடையன், மாட்டிடையன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அடுத்து தேர் செலுத்துபவனை என்னன்னு சொல்லுவாங்கன்னா தேர்ப்பாகன், இல்லைன்னா வளவன். நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, வளவன்னா என்னது தேர் ஓட்டுபவன், வளவன் ஏவா வானூர்தி, ஓட்டுபவன் ஓட்டுன்னு வளவனுக்கு நம்ம பார்த்துருக்கோம். சரிங்களா? பாகன். சரிங்களா? தேர்ப்பாகன் இல்லைன்னா தேர் வளவன். அடுத்து யானை செலுத்துபவனை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா யானை பாகன். சரிங்களா? குதிரை செலுத்துபவனை வந்து தேரோட்டி இல்லைன்னா பாகன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? குதிரை தேரோட்டி. மாடு எருமை இவற்றினுடைய மலத்தை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா சாணம் அப்படின்னு சொல்லுவாங்க. வேஸ்ட் இருக்கு இல்லையா, சாணம். அடுத்து ஆட்டு மலத்தை வந்து என்னது ஆட்டு பிழுக்கை அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதே போல் கழுதை மலத்தை வந்து என்னது கழுதை விட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. காகம் குருவி இவற்றினுடைய மலத்தை வந்து என்னது காக்கா எச்சம் போட்டுருச்சு, குருவி எச்சம் போட்டுருச்சு சொல்லுவோம் இல்லையா, எச்சம். இவற்றினுடைய மலத்தை வந்து எச்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதே தான் திருப்பி கொடுத்துருக்காங்க, ஒரு முறை பார்த்துட்டோம்னா இந்த வீடியோ முடிஞ்சு, மீதி இருக்கிறத வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். சரிங்களா? பாருங்கள், மரபு அப்படின்னா என்ன, மரபு சொல் அப்படின்னா என்னங்கிறதுக்கு டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. பார்த்துக்கோங்க. எந்த பொருளை எந்த சொல்லால் எப்படி அறிவுடையோர், நம்ம ஸ்கூல் புக்கில் முன்னோர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க, அறிவுடையோர் சொன்னார்களோ அப்படியே சொல்வது மரபு எனப்படும். மரபு வழக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்கள், ஆட்டிடையன், யானைப்பாகன், குதிரை குட்டி, பசுவின் கன்று. சரிங்களா? தென்னம்பிள்ளை, வேப்பங்கன்று, பனங்குரும்பை. சரிங்களா? பனங்குரும்பை.
அடுத்து பாருங்க, புளியம்பிஞ்சு மா இலை பனை ஓலை என சொல்லுதல் தான் வந்து மரபு. இதுபோல் இல்லாமல் ஆட்டுப்பாகன், யானை இடையன், குதிரை கன்று, சரிங்களா? குதிரை கன்று அப்படின்னு சொல்லக்கூடாது, குதிரை குட்டிங்கிறதான் சரியானது, சரிங்களா? அப்புறம் என்னது, பசுவின் குட்டி, தென்னங்கன்று, அதாவது தென்னம்பிள்ளைன்னு சொல்லணும், வேப்பம்பிள்ளை வேப்பங்கன்றுன்னு சொல்லணும், பிள்ளைன்னு சொல்லக்கூடாதான், பனம் பிஞ்சுன்னு சொல்லக்கூடாது, என்னது பனங்குருமை அப்படின்னு சொல்லணும். அதே போல் புளியங்குருமைன்னு சொல்லக்கூடாது, புளியம் பிஞ்சுன்னு தான் சொல்லணும், சரிங்களா? மா இலைன்னு சொல்லணும், ஓலைன்னு சொல்லக்கூடாது, பனை ஓலைன்னு சொல்லணும், இலைன்னு சொல்லக்கூடாது. இவ்வாறு சொல்லுதலை வந்து என்னது மரபு வலு அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா? இப்போ வந்து நம்ம ஸ்கூல் புக்கில் ஆல்ரெடி உங்களுக்கு கொடுத்துருப்போம், பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்துருப்பீங்க. அது தவிர மொத்தமாக வாட் இஸ் வாட் அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்துருக்கோம். அதே தவிர கொஞ்சம் டீப்பாக, சரிங்களா? இப்போ ஒரே உயிரினத்துக்கு இப்போ பரல், மரி, குருளை, இப்படி ஒரு 3 இளமை பேர் இருக்குன்னா இது எந்தெந்த உயிரினத்துக்கு வரும் அப்படின்னு சொல்லி தொகுப்பாக மொத்தமாக கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறத வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம், சரிங்களா? இது மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு அங்கே போகும்போது இருக்கக்கூடிய சில சந்தேகங்கள் வந்து தெளிவுபடுத்திக்கலாம், சரிங்களா? இதில் இருக்கிற மாதிரி இருக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. ஏன்னா வாட் இஸ் வாட்டுன்னு கொடுக்குறது தான் வந்து ஈஸியாக எடுப்பாங்க. ஒரு தொகுப்பில் போய் மொத்தமாக இருக்கும்போது எடுத்தாங்கன்னா அந்த கேள்வி வந்து அவங்க தவறான முறையில் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். அதனால் அந்தளவுக்கு காம்ப்ளிகேட்டடான இது போக மாட்டாங்க. வாட் இஸ் வாட் இந்த மாதிரி இருக்கும் பொழுது அப்படி இருக்கிறத எடுக்கிறதுக்கு தான் வந்து முக்கியத்துவம் தருவாங்க. அதனால் இது எளிமையாக இருக்குது முக்கியமாக, அதனால் இதை முதல்ல நல்லா படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கஷ்டமாக இருக்கிறத படிச்சுக்கோங்க, சரிங்களா? ஃபஸ்ட்டு நீங்கள் கஷ்டமாக இருக்கிறத படிச்சிங்கன்னா படிக்கும் போதே என்னடா கஷ்டமாக இருக்குன்னு நீங்கள் எளிமையாக இருக்குது பின்னாடி போனால் ஈஸியாக இருக்கும், அதை விட்டுருவீங்க. அதனால தான் வந்து ஃபஸ்ட்டு எளிமையாக இருக்கிறது பின்னாடி இருக்குது, அதை நடத்திடுறேன். அடுத்து இருக்கக்கூடியது வந்து நம்ம அடுத்த வீடியோ பதிவில் பார்ப்போம். நன்றி.